காலைதோறும் புதியவை. நன்றியுள்ள இதயம். மே 12. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18. தேவாலய உறுப்பினர் பட்டியலில் இருந்து தனது பெயரை நீக்குமாறு கேட்ட ஒரு இளம் பெண்ணின் கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவள் நம்பகமான ஒருவரால், மரியாதைக்குரிய மூப்பரால் காயப்படுத்தப்பட்ட பிறகு அவள் அமைதியாக உட்கார்ந்து அவள் வலியை கொட்டினாள். தன்னை மீண்டும் கண்டுபிடிக்க அவளுக்கு சிகிச்சை முறை மற்றும் இடம் தேவைப்பட்டது. இது நம் அனைவரையும் ஒரு கேள்வியுடன் விட்டு செல்கிறது. இது போன்ற தருணங்களில் நாம் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும்? நன்றியுணர்வு எப்போதும் மிகுதியான இடத்திலிருந்து வருவதில்லை. சில நேரங்களில் அது உடைந்த நிலையிலிருந்து எழுகிறது. இந்த பக்தி வாழ்க்கை நன்றாக இருக்கும்போது மட்டுமல்ல, வாழ்க்கை நம்மை ஆழமாக காயப்படுத்தும் போதும் நன்றியுணர்வின் சக்தியை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு இழப்பு, நோய், தனிமை மற்றும் ஆழ்ந்த வெறுமையின் தருணங்கள் என பலருக்கு கடினமாக இருந்தது. ஆனாலும் இது போன்ற பருவங்களிலும் கூட நன்றி செலுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் நன்றியுணர்வு மறுமலர்ச்சி மற்றும் குணப்படுத்துதலுக்கான கதவை திறக்கிறது. இது நமது கவனத்தை விரக்தியிலிருந்து நம்பிக்கைக்கும், காயங்களில் இருந்து கிருபைக்கும் மாற்றுகிறது. இந்த பாடத்தை மகதலேனா மரியாள் நமக்கு அழகாக கற்பிக்கிறாள். பாவத்தாலும் அவமானத்தாலும் ஒருமுறை உடைந்து போன அவள் இயேசுவில் நம்பிக்கையை கண்டாள். அவளுடைய நன்றியுணர்வு அமைதியாக இல்லை, அது தைரியமாகவும் வெளிப்படையாகவும் இருந்தது. அவள் அவருடைய பாதங்களில் வாசனை திரவியத்தை ஊற்றி கண்ணீரால் கழுவினாள். அவளுடைய நன்றியுணர்வு கிருபையால் குணமடைந்த இருதயத்தை பிரதிபலித்தது. நன்றியுணர்வு நம்மை மாற்றுகிறது. நன்றியுணர்வு மன்னிப்புக்கு வழிவகுக்கிறது என்பதையும் மரியாளின் பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசுவின் மன்னிப்பை அனுபவித்தால் தனக்கு தவறு செய்த சீமோனை அவள் மன்னித்தாள். அதே மனப்பான்மை இன்றும் தேவை. நம்மை காயப்படுத்தினவர்களிடம் நம் இதயங்களை மென்மையாக்கும் அளவுக்கு நம் நன்றியுணர்வு ஆழமாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் வேதனையை மட்டுமல்ல, தேவன் காட்டிய வழிகளையும் திரும்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். கண்ணீரிலும் நன்றியுடன் இருக்க உறுதியளிப்போம். கர்த்தராகிய இயேசுவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஜெபம். அன்பின் பிதாவே, ஒவ்வொரு பருவத்திலும் கடினமான காலங்களிலும் நன்றியுணர்வோடு இருக்க கற்றுத்தாரும். ஆமீன்.